ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. அடுத்தவங்களுக்காகவே வாழுங்க அப்படின்னு கடவுள் ஒரு அனுகிரகத்தை கொடுத்து படைச்சு அனுப்பிட்டு இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நல்லா பாருங்க, தனக்கு ஒன்றுனா செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. தன்னுடைய அப்பா, தன்னுடைய அம்மா, தன்னுடைய சகோதரி இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா வடியாக சுகமாக வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்காக 1000 எஃபர்ட்ஸ் போடுவாங்க. தனக்குன்னு வரும்போது ஒரு 10% தான் எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு ரிஷபம் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து கெட்ட ராசின்னு சொல்லலாம். இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வாழ்ந்து கெட்டிருக்காங்க. என்னங்க டிஃப்ரென்ஸ்? நிறைய அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உதவுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார உதவிகள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உதவிகள் கூட இல்லைங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட உதவிகள், கல்வி, அதே போல் இந்த டியூஷனுக்கு பணம் கொடுக்கறது, தன்னுடைய சகோதரி குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அண்ணன் பசங்களை படிக்க வைக்கிறது, அண்ணனுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே ரிஷபம் பொறுத்தவரை எந்த விஷயமே யோசிக்காமல் தாங்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி செலவு பண்ணக்கூடிய ராசி சொல்லலாம். இன்றைக்குமே கஷ்டத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி தானவா நீங்கள், இப்படி தானவா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒவ்வொரு நாட்களும் வலியையும் வேதனைகளும் சுமர்ந்து நகர்ந்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கெலாம் ரிஷபத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே சாஃப்ட்டு கைண்டு ஹார்ட்டன்னு சொல்லவே முடியாது. மக்கள் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க, இவங்க கூட இருக்கவங்க அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அடி விழுந்தா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? இன்றைக்கி அதுதான் ரிஷபத்துக்கு நடந்திருக்கு. எல்லாருமே இக்னோர் பண்ணுறாங்க. கேரக்டர் சேஞ்ச் அப்படியே டோட்டலாக கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்தேன், இப்போல்லாம் சாஃப்ட் இல்லை. ரொம்ப நல்லா சகஜமாக கலகலன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி கலகலன்னு பேசுகிறதே இல்லை. இன்றைக்கி யாருமே உங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க. எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருந்த நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சோகமாக யார்கிட்டையும் எதுவும் 10 வார்த்தை பேசுனா 2 வார்த்தை அதுக்கு பதில் மட்டும்தான் சொல்கிறீங்க. எதிர்க்கு கூட கருணை காட்டிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி யாருக்குமே யார் கேட்டாலுமே இல்லைங்க என்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொல்கிற அளவுக்கு உங்களையே சனீஸ்வர பகவான் மாற்றிட்டார். ஏன் சனீஸ்வர பகவான் மாற்ற? தன்னுடைய 3ஆம் பார்வையாக வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறாரு. அப்போ பணம் பணம் பணம்னு நீங்கள் ஏன் இவ்வளோ பேர் செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக யார் நமக்கு பிடிச்சிருக்கோ, யார் பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்மளே காயப்படுத்தியிருப்பாங்க. எப்போவுமே இந்த சந்திரன் சனி இந்த காம்பினேஷன் வந்தால் யார் வேணும்னு ஓடி யாருனாலும் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ஃபஸ்ட்டு அடிப்பாங்க. மற்றவங்க யாருமே அடிக்க மாட்டாங்க. எந்த உறவை நம்ம நோக்கி போகிறோமோ அந்த உறவை சனீஸ்வர பகவான் கைப்படுத்தி வச்சுருவார். இது எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். இன்றைக்கி பாருங்கள், 3ஆம் பார்வையாக ராசி பார்க்குறாரு. இன்றைக்கி என்னமோ ஜென்ம சனி மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு மனக்கவலைகளையும் குழப்பங்களையும் டெய்லியுமே கடந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் வெளியே உங்களுக்கு செல்ஃபிஷுங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. அதே போல் 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக தான் இருக்கீங்க. ஆனால் மரியாதை அப்படிங்கிறது ஒன்று ரிஷபத்திலிருந்து பறிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சும்மா எல்லோரும் உங்ககிட்ட நடிச்சுக்கிறாங்க. பொருளாதாரத்தில் உங்ககிட்ட இன்னும் ஏதாவது வாங்குறதுக்கு கறங்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. எது எப்படியாவது பேசி இவங்ககிட்ட பணத்தை வாங்கிடணும். நீங்களே நினைக்கலாம், நம்ம அப்படி உஷாராக இல்லாதனால நம்மகிட்ட பணத்தை வாங்கிடுறாங்களோ, ஏமாற்றிடுறாங்களோ, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துலையும் அதே மாதிரி போகிறீங்க. இருந்தாலும் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஹோப்புனால நிறையா பணத்தை இழக்கிறீங்க. நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிஷப ராசிக்கு கணவன் மனைவியாக இருக்கட்டும், அதே போல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யார் பிடிக்குதோ அவங்கக்கிட்ட இருந்து சனீஸ்வர பகவான் அது யாராக இருந்தாலுமே ஓரமாக ஒதுக்கி வச்சுருவார். இந்த உறவு வேணுமா உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுருவார். அதுதான் இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி காலத்தில் சனி பார்க்கக்கூடிய காலத்துலேயுமே இது ஏற்படுத்தும். இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா கடுமையாக சனீஸ்வர பகவானுடைய வக்ரம் பெற்ற பார்வையில் உங்களோட ராசி இருக்குது. என்ன நினைங்க கிடைக்காது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி அது மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கூட அடுத்த ஸ்டெப்பில் உங்களால் பண்ண முடியாது. தைரியமாக சொல்லலாம். இன்றைக்கி எதுவுமே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது. ஒரு வளர்ச்சி இல்லை. சொந்த வீட்லேயே யாரோ ஒருத்தர் மாதிரி என்னை பார்க்குறாங்க, இவங்களுக்காக ஓடுனேன். நல்லா பாருங்கள், அப்பா அம்மா அப்படிங்கிற முன்னேற்றத்துக்காக ஓடிருப்பீங்க. இன்றைக்கி அவங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்காக தூணாக உங்கள் பின்னாடி நிற்காமல் யாரோ ஒருத்தருக்கு மாதிரி இப்போ ஒரு 2-3 குழந்தைங்க இருந்தால் அந்த 3 குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி உங்களே ஒதுக்கியிருப்பாங்க. இன்றைக்கெலாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை நம்ம ஏன் இப்படி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலி வேதனைகளோட டெய்லியும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் என்ன பலன்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காத்துட்ருக்கு? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% தீர்வாகும். கோச்சாரங்கிறது வெறும் கிரகத்தை மட்டுமே நம்ம பார்த்து பண்ணுறோம். அப்போ பிறந்த கால ஜாதகத்தில் ஒரு கிரகத்து மேலே ஒரு கிரகம் போகும்போது நிச்சயமாக அதோடைய பலன்கள் மாறுபடும். அந்த ஜாதகம் மட்டுமே, பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான்
100% தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே தான் பொருந்தும். இதை கொண்டு போய் அப்படியே உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா, பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது கடகத்தில் வந்து குரு இருக்கார். இந்த ரிஷப ராசிக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 1989 இந்த 71 இது மாதிரி பிறந்த ஜாதகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேது அங்கே இருப்பார், இல்லை ராகு அங்கே இருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த குரு மேலே ராகு போகிறது 3 கண்டத்துக்கு சமம். அப்போ பிறந்த கால ஜாதகத்தை இதோட நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது. இது கோச்சாரம் அப்படிங்கிறத நீங்கள் கோச்சாரமாக மட்டுமே தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பயிற்சி அடைஞ்சிட்டாரு, அப்பாடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரையும் குரு பார்வை அப்படிங்கிறது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. ஒரு பிரச்சனை திரும்பி திரும்பி எரிஞ்சிட்டே இருக்குது, அணையவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு குரு மட்டும்தான் காரணம். குரு இயற்கையான சுபகிரகமாக இருந்தாலுமே இந்த லக்னம் இந்த ராசிக்கு ரொம்பவே ஆகாதவர் குரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப நாளாக 2ஆம் இடத்துல இருக்கார். பணத்தை எப்படி நீங்கள் வாங்கிட முடியும்? பணத்தை ₹1 சேமிச்சா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது. பணத்தால் பட்ட வலி வேதனைகளும் நீங்கள் அவமானங்களும் சந்திச்சது வாழ்க்கையில் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு நிச்சயமாக அந்த வலிகளை சந்திச்சிருக்கீங்க. நிதர்சனமான உண்மை அடித்து சொல்லலாம். ஒரு நாள் கூட அந்த வலி வேதனைகள் இல்லாமல் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு குரு ஜென்ம குரு காலத்துலேயே அப்படி தான் இருந்தது. 2ஆம் இடத்துல பயிற்சி அடையும் போது அப்படி தான். இன்றைக்கி 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். இதை ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் 4ஆம் இடத்துல கேது பகவான் ராசிநாதன், 5ஆம் இடத்துல மனசுக்கு விருப்பப்படுறத ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போய் நீசமாக பிடிச்சவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க, குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நீசம் அப்படிங்கிறது போராட்டத்தை கொடுக்கும். அப்போ இங்கே சுக்கிரன் நீசம் அடையுது என்னங்க, ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அப்படிங்கிற சொல்லலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், 2 கிரகம் பலவீனமாக இருக்குது. சுக்கிரனும் நீசமாக இருக்குது, சூரியனும் இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பலம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாயும் புதனும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் அதிபதி 7லே பலம் பெற்றிருக்கிறார். அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், இந்த மாதம் பிறக்கும் போதே சந்திரன் பலமிக்க சந்திரனாக இருக்குது. அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறார். இப்போ இதெல்லாமே நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கிரக நகர்வுகள். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு? சுக்கிரன் நீசம், சூரியன் நீசம், என்னங்க பலன் சொல்கிறது அப்படிங்கிற அளவுக்கு எப்படி தான் முன்னேறுமோ. நம்ம என்ன பேசினாலுமே இது பாருங்கள், சுக்கிரன் நீசமாக இருக்குது, ராசிநாதன், இது நடக்குமா இது நடக்காதா அப்படிங்கிற யோசனைகள் அதிகமாக இருக்குது. எனக்கே என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னா என்னைக்கெல்லாம் ராசி அதிபதி நீசமாகறாரோ அன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கும் பாருங்கள், ராசி அதிபதி நம்ம பேசும்போது நீசம் அடைய போகிறாரு. அப்போது ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியல, எவ்வளவோ சம்பாரித்தேன், இந்த காலம் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலாம். இந்த நீசம் அப்படிங்கிறது போராட்டத்தை கொடுக்குங்க. அடுத்தவன் அசால்ட்டாக பண்ணிட்டு போவான், அதே வேலையை நீங்கள் 1000 முறை எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எஃபர்ட்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக படுத்தணும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். 2வது 7ஆம் அதிபதி 7லேயே இருக்கும்போது பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா, இந்த திருமணம் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமாங்கிற நிறைய கவலைகளும் கஷ்டத்தோடையும் நான் கடந்துட்டுருக்கேன். ஏன் இத்தனை நாளாக செவ்வாய் புதன் கிரக சேர்க்கைகள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தது. ரொம்ப நாட்கள் கழித்து 7ஆம் பாவகத்துக்கு போயிருக்கிற இங்கே புதனுடைய நட்சத்திரம் கேட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட கோர்ட்டு டைவர்ஸு கேஸுங்கிற அளவுக்கு போய் நிற்கிது. இது ஃபெயிலியர் ஆயிருமா இந்த மேரேஜ் லைஃபு? கடைசியாக மறுபடியும் நாங்கள் ஒரு வாட்டி பேசலான்ட்டு இருக்கோம், இதனால் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. ஏன் விதிக்காரகன் நல்லா இல்லைனாலுமே மதிக்காரகன் நல்லா இருந்தாவே போதும். இன்றைக்கி விதிக்காரகன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஒரு யோகாதிபதினு சொல்லலாம். அதனால் வந்து ராசியாதிபதி நீசம் ஆயிட்டாலுமே இந்த ராசி பொறுத்த வரையுமே ஒரு நல்ல ஒரு யோகஸ்தானத்தில் அந்த செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலையும் சரி, கணவன் மனைவி உறவு பிரச்சனைகளும் சரி, அது எல்லாமே மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். 2வது புத்தி அப்படிங்கிறது என்னுடைய புத்தி எனக்கு பயன்பட மாட்டேங்குது, நான் சொல்கிறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை நாளாக குட்டு எல்லாத்தையும் குனிஞ்சு எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, இனி திருப்பி அடிக்கக்கூடிய காலம். ஏன் செவ்வாய் பலம் பெற்று ராசியை பார்க்குது. அப்போ இதுக்கு மேலே என்னங்க தைரியம்? ராசிநாதன் போனால் என்ன, செவ்வாய் பலமாக இருந்தாவே போதும். என்றைக்குமே ராசிநாதன் பலவீனமாயிட்டாலும் பலம் பெற்ற கிரகங்கள் ஒன்று ராசியை பார்த்தாலும் அந்த பயத்தை தனியாக கொடுத்துருங்க. செவ்வாயில் ராசியை பார்க்குற லக்னத்தை பார்த்தாலும் கோவம் வெளிப்படும், அதனால் அந்த பயம் அடித்து ஓரமாக உட்கார வச்சுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தை வந்து இது எல்லாமே இந்த செவ்வாய் தூக்கி நிறுத்திடும். எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீ பயப்படாத, திரும்பி எந்திரிச்சு வா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் தான் கொடுப்பா. என்னைக்கெல்லாம் செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகங்களும் தைரியமாக சொல்லலாம், நீங்கள் ஹோப்பை விடாதீங்க, போராடிட்டே இருங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் பலம் பெற்ற ராசி பார்க்குறது, லக்னாதிபதியை பார்க்குறது,
அவர் லக்னாதிபதி நீசமாகவே இருக்கட்டுங்க, திரும்பி ஒரு இடத்துல வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற சொல்லும்போது இந்த ராசிநாதனோ இல்லை செவ்வாய் லக்னத்தை பார்க்குறோம். இப்போ செவ்வாய் பலம் பெற்ற கிரகம் லக்னத்தை பார்க்குறதுல ஒரு பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. உதாரணத்துக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள்லேயே நிறைய பொருளாதாரம் கடன் வாங்கிருச்சு. மனைவி இந்த நேரத்தில் தைரியமாக சொல்லுவாங்க, திரும்பி வந்துடலாம், நம்ம தைரியமாக இருங்க அப்படிங்கிறத ஒரு ஹோப்பு கொடுப்பாங்க. அவங்க மூலியமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இது எல்லாமே 7ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படுறதுனால இன்னொருத்தரால் வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே போல் நெகட்டிவ்ங்கிறது ஈக்குவலாக இருக்கும். சனீஸ்வர பகவான் பாசிட்டிவ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம், சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு கடன் வாங்கிடவே கூடாது அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னுமே நிறைய பலன்கள் காத்துட்ருக்கு. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரையுமே பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.